हरि ओम नमो भगवते एकदंसाय अस्तिमुखाय लंबोदराय उच्चिष्ट महात्मने आम कुरोम क्रीम कम गे गे हे उம்பட் சுவாகா. அன்பார்ந்த உலகத் தமிழ் மக்களே, என் உடன்பிறவா தமிழ் சொந்தங்களே, என் உடன்பிறவா சிவ சொந்தங்களே, உங்கள் எல்லோருக்கும் அடியேன் பிரம்மஸ்ரீ வீரப்பன் ஸ்தபதி அவர்கள் வணக்கத்தை தெரிவித்துவேன். இதுக்கு முன்னாடி நான் பிரம்மஞானம் என்ற யூடியூப் சேனலை தொடங்கியிருக்கிறோம். இப்போ கிட்டத்தட்ட ஒரு 80 ஸ்டார்டிங்கிட்ட இப்போ 2வது மறுபடியும் ஆரம்பிக்கிறோம். இன்னும் என்கிட்ட உச்சிஷ்ட கணபதி தீட்சை கொடுத்துன்னு வரேன். இதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப்பில் நிறைய பேசியிருக்கிறேன். உச்சிஷ்ட கணபதி தீட்சை கொடுக்குறது எப்படி முறை, எப்படி பூஜை பண்ணணும், அதாவது ஜோதிடம் சொல்கிறவருக்கு எப்படி பூஜை பண்ணணும், அருள்வாக்கு சொல்கிறதுக்கு எப்படி பூஜை பண்ணணும், மாந்திரிகம் சொல்கிறவங்களுக்கு எப்படி பூஜை பண்ணணும், தொழிலதிபருக்கு எப்படி, நடிகர்களுக்கு எப்படி, இசையமைப்பாளருக்கு எப்படி, இப்படி பல பிரிவினையாக மந்திரம் இருக்குது. உச்சிஷ்ட கணபதி மந்திரம் இருக்குது என்கிட்ட. அதுக்கு தான உபகரணங்கள், அதுக்கு என்னென்ன தேவை, அந்த உச்சிஷ்ட கணபதி பூஜை சித்தி செய்ய என்னென்ன பொருட்கள், உபகரணம் நான் விளக்கமாக பிரித்து சொல்ல, நான் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன் மை பண்ணாரேன்னு சொல்லி நல்லா எல்லாமே என்கிட்ட இருக்குது. நாங்கள் ஏன் அதை நான் பப்ளிக்கில் சொல்லன்னா, இதை என்ன பண்ணுறாங்கன்னா, இதை பார்த்து நம்மளை பார்த்து காப்பி அடித்து அவங்க ஒரு யூடியூப் பண்ண நாம் சொல்கிறது அப்படியே திருப்பி ரிப்ளை பண்ணுறாங்க. அதனால் நான் இதை சில ரகசியமாக வச்சுன்னுக்கிறேன். ஆனால் நிறைய பேர் என்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு 200-300 பேருக்கு மேலே இப்போ தீட்சை வாங்கி நல்ல நிலையில் இருக்காங்க. அவங்க பேர்லாம் கூட என் லிஸ்ட்டில் இருக்குது. அதனால் வாங்கினவங்க, தீட்சை வாங்கினவங்க 2வது தொடர்பு கொள்ளணும். அவங்க என்னமோ தீட்சை கொடுத்தோம், தீட்சை கொடுத்தோன்னா ஏதோ அவங்க வீட்டில் என்னமோ சும்மா ஒரு வேலைக்காரன் மாதிரி நினச்சிக்கின்னு சில பேர் நினைக்கிறாங்க. அது முற்றிலும் தவறு. அடியேன் என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, தொடர்பு கொள்ளணும். குரு பரம்பரைன்னு ஒன்று இருக்குது. குரு சிஷ்ய பரம்பரைன்னு ஒன்று. குரு சிஷ்ய பாரம்பரியம் பரம்பரை. குரு சிஷ்யங்கிட்ட எப்படி அவங்க தொடர்பு கொள்ளணும், மறுபடியும் அந்த விநாயகரை சித்தி பண்ணுறவருக்கு எப்படி பண்ண இன்னும் வராங்க, தீட்சை எடுத்துக்கிறாங்க, அதோடு போய் விட்டுட்டு அவங்க வேலை அவங்க பார்க்குறாங்க. அதில் ஒன்றும் எந்த பிரயோஜனமும் கிடையாது. என்கிட்ட செல்லு இருக்குது, வாட்ஸ்அப்பில் வராங்க. அப்படியே நீங்கள் தீட்சை எடுத்த பிள்ளைங்க அத்தனை பேரும் வாட்ஸ்அப்பில் வாங்க, உங்களுக்கு என்ன டவுட் ஒன்று கேளுங்க, எனக்கு இது விருப்பம் இல்லை வேறு வேணும்னு கேளுங்க. அதை விட்டுட்டு வாங்கி போகிறதோட சரி. 2வது அதை பற்றி எந்த விதமான ரெஸ்பான்ஸ் இல்லை. ஒரு சிலர் எடுக்கிறாங்க, ஒரு சிலர் நம்மக்கிட்ட ஐடியா கேட்குறாங்க, எப்படி செய்யணும் எப்படி போகணும்னு கேட்குறாங்க. ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்க, அதை அப்படியே சப்புன்னு விட்டுடுறாங்க. அது எடுத்து பிரயோஜனம் இல்லை. எதுக்காக இப்போ உச்சிஷ்ட கணபதி சும்மா ஒன்று சாதாரண தெய்வம் கிடையாதுன்றத நான் உறுதிட்டு சொல்கிறேன். ஏன்னு கேட்டால் எம்மா தெய்வத்தை சிவனுக்கு நிகரானவர். நம்ம அப்பா மற்ற தெய்வம்லாம் நம்மளை மாதிரி மானிட பிறவையாக பிறந்து, அப்போ விஷ்ணு பிறப்பு, அவர் நட்சத்திரம் ராசி பிறந்த நாள் இருக்குது, இயேசுக்கு பிறந்த நாள் இருக்குது, நபிகள் நாயகம் பிறந்த நாள் இருக்குது, புத்தருக்கு பிறந்த நாள் இருக்குது, பிறந்த நேரம் இருக்குது. ஆனால் சிவனுக்கு அப்படி கிடையாது. சிவன் அண்ட சராசரமம் 7 உலகத்திலே வியப்பித்திருக்கும் பரம்பொருள். அது பிரிக்க முடியாது, நிகரற்றது, அதுக்கு இணை வேறு எதுவும் இந்த உலகத்தில் இல்லை. அப்படி இருக்கிற ஒரு சப்ஜெக்டை, அப்படி இருக்கிற ஒரு தெய்வ சங்கல்பத்தை, தெய்வத்தினுடைய அனுகிரகத்தை, தெய்வத்தினுடைய அருளை மக்கள் புரிஞ்சிக்கல. அவங்ககிட்ட என்னமோ காசு கொடுத்துட்டா உடனே தீட்சை கொடுத்தா உடனே உச்சிஷ்ட கணபதி வீட்டுக்கு பஸ் ஏறி வீட்டில் உட்காந்துக்குவாருன்னு நினச்சிக்கிறாங்க. நிச்சயமாக அப்படி நினைக்கக்கூடாது. நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டால், தீட்சை எடுத்த அடியார் பிள்ளைகளுக்கு, தீட்சை வாங்கினவங்க மக்களுக்கு, தீட்சை எடுத்த என் நண்பர்களுக்கு நான் ரொம்ப வருந்தி சொல்வது எப்படி என்னன்னா, தொடர்பு கொள்ளுங்க. வேறு ஒன்றும் நீங்கள் எதுவும் பண்ண வேணாம். என்னை தொடர்பு கொள்ளுங்க. உங்களுக்கு என்ன டவுட் இருக்குதோ, என்ன சந்தேகம் இருக்குதோ அதை கேளுங்க. ஏன்னா தீட்சை கொடுத்தது மட்டும் கிடையாது, அதுக்கு பிற்பாட தீட்சை கொடுத்தது ஒன்று தான். அதுக்கு பிறகு 9 முறை இருக்குது, 9 சப்ஜெக்ட் இருக்குது. அதை சார்ந்தது ஒரு 10-11 இருக்குது, 11 சப்ஜெக்ட் இருக்குது. அந்த 11 சப்ஜெக்ட்டு நீங்கள் தெரிஞ்சிக்கினா தான் நீங்கள் முழுமையாக தீட்சை எடுத்துக்கிறத உச்சிஷ்ட கணபதி உங்ககிட்ட பேசுவார், எல்லாமே செய்வார். உடனே தீட்சை கொடுத்தோம், நான் போய் சாமி சொன்னார் பூஜை பண்ணியிருந்தா அவர் நிச்சயமாக வரமாட்டார். அதாவது குரு வழிகாட்டினா எப்படி, இக்கரையிலேருந்து அக்கரைக்கு போகிறதுக்கு பாலம் மாதிரி தான். இப்போ நபிகள் நாயகம், இயேசுநாதர், ஆதிசங்கர்லாம் இறைவன்கிட்ட போகிறதுக்கு பாலமாக தான் இருந்தாங்க. அதே மாதிரி நீங்கள் என்னை குருவாக ஏற்றுக்கணும் அப்படின்ற உங்களுக்கு ஒரு நம்பிக்கை, உங்களுக்கு ஒரு உண்மையான பற்று இருக்குமே. ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டினா, என்கிட்ட அடிக்கடி தொடர்பு கொள்ளணும்.
நீங்கள் வாங்கிட்டு போய் நீங்கள் மாட்டை பிடிச்சிட்டு உங்கள் வேலையை நீங்கள் பார்த்துருந்தா அதில் எந்த பிரயோஜனமும் கிடையாது. வேறு ஒன்று நீங்கள் என்கிட்ட காசு பணம் கொடு, எனக்கு அதை கொடு இதை கொடு, நான் அதெல்லாம் விரும்பி நிச்சயமாக அதை கேட்கவே இல்லை. யாம் பெற்ற இன்பம் வையகம் பண்ணணும். நான் என்ன கற்றுக்கணும் அதை உங்களுக்கு சொல்லணுன்றது தான் என்னுடைய முழு ஆதங்கம் அபிப்பிராயமும் கூட. அதனால் என்னுடைய பயன்படுத்திங்க. இந்த மனித மறுபடியும் இந்த வீரப்பன் வந்து அடுத்த ஜென்மத்தில் வீரப்பன் பிறப்பானா அப்படின்றத சந்தேகம். இந்த பிறவியோட அடுத்த பிறவின்னு ஒன்று இருந்தால் இறைவன் நம்மளுக்கு அந்த அருள் இருந்தால் மறுபடியும் உங்களுக்கு நான் அந்த இதை கொடுப்பேன். நிறைய இருக்குது நிச்சயமாக. இது ஒன்று மட்டும் இல்லை, ஏ முதல் இஜெட்டு வரை. இது வந்து சாதாரண குடும்ப வாழ்க்கையிலேருந்து மாந்திரிக வரை அரசியல் வரையும் எப்படி இருக்கணுன்ற தத்துவத்தெல்லாம் சொல்கிறதுக்கு அடியங்கிட்ட நிறைய வச்சுருக்கிறேன். என் மனசுலே போட்டு நானே கற்றுக்கணும், நானே வச்சு பயண்டா போகிறேன். மற்றவங்களும் உங்களை மாதிரி உங்களுக்கு சொல்லி கொடுத்து நீங்கள் அதை 10 பேருக்கு சொல்லி உலக மக்கள் அனைத்தும் நம்ம ஆன்மீக நாடா, ஆன்மீக உலகமா, ஆன்மீக அரசா, ஆன்மீக பற்று உள்ளவனா, தர்மம் தழைக்கணும், தர்மம் சிரத்துவங்கணும், அதர்மம் அழியணும். அதனால் உங்களுக்கு எல்லோருக்கும் நான் படிவாக கேட்டுக்கொள்ள என்பால் என்னுடைய தீட்சை எடுத்துக்கொண்ட அடியார் பிள்ளைகளுக்கு பேர் நிறையா நான் பரிசாக சொல்ல விரும்பலை. ஏன்னா உங்களுக்கு தெரியும் யாராவது நீங்கள் தீட்சை இந்த யூடியூப் பார்க்குறவங்களுக்கு தெரியும் யாராவது தீட்சை எடுத்தீங்க. அவங்க தீட்சை இந்த யூடியூப் பார்க்குறீங்கன்னா மறுபடியும் என்கிட்ட தொடர்பு கொள்ளுங்கள். இது உங்கள்கிட்ட தீட்சை கொடுத்தது மட்டும் நினைக்காதீங்க. உங்கள்கிட்ட நிறைய விஷயம் இருக்குது. நான் கொடுத்தது 1 பங்கு தான், இன்னும் 10 பங்கு என்கிட்ட இருக்குது. அந்த 10 பங்கு என்கிட்ட நீ வாங்கிங்க. நான் என்கிட்ட இதை கொடு அதை கொடுக்கணும். உங்களுக்கு விருப்பப்பட்டால் கட்டாயம் உங்களுக்கு ஏதாவது தர்மம் செய்யணுன்னா ஏதாவது ஒரு கோயிலுக்கு இல்லை என்கிட்ட கூட நான் வந்து வடலூருக்கு அடிக்கடி தர்மம் செய்கிறேன். தர்மம்னா என்கிட்ட நான் வருவாயில் ஒரு பங்கு எடுத்து அங்கே இருக்கிற மக்களுக்கு ஏழைகளுக்கு அன்னதானத்துக்கோ ஏதோ உடவு நம்ம ஏதோ என்னால் முடிஞ்ச உதவி நான் பண்ணிட்டு வரேன். அது விருப்பம் உங்கள் விருப்பம் கொடுக்கலாம், இல்லை கொடுக்காத போகலாம், அது வேறு. தயவுசெய்து நீங்கள் இந்த யூடியூப் பார்க்குறவங்க என்ன வந்து நான் முதல் யூடியூப் பேசுகிறத நான் இதை தான் உங்கள்கிட்ட பேசுகிறேன். என்கிட்ட நீங்கள் தொடர்பு கொள்ளுங்க. யூடியூப் பார்க்குறீங்கன்னா என்னுடைய சேனலை, என்னுடைய பிரம்மஞான மையத்தை சேனலை நீங்கள் பார்க்குறீங்கன்னா என்கிட்ட தொடர்பு கொண்டு உங்கள் டவுட் என்ன, நீ கூச்சமாக எப்போ வேணாலும் நைட்டு 12 மணி கொடுங்கல. நான் என் செல்ல ஆப்பெல்லாம் பண்ண மாட்டேன், எப்பயுமே ஆனில் தான் இருக்கும். ஏன்னு கேட்டால் நிறைய பேர் நம்மளை கஸ்டமர் நிறையா கூப்பிடுவாங்க. அவங்க வேலை விட்டுட்டு 10 மணிக்கு நைட் பண்ணி ஒரு 12 மணிக்கு ஃப்ரீயாக இருக்கும்போது பேசுவாங்க. நான் செல் ஆஃப் பண்ண மாட்டேன். உங்கள் டவுட்டு பூரா கிளியராக கேட்டுக்கலாம். தயவுசெய்து கேட்டுக்கின்னு நீங்கள் தீட்சை வாங்கி முழுமை அடைங்க. அரைக்குறையை தெரிஞ்சுக்கின்னு நீ இது என்கிட்ட விட்டுட்டு இன்னொருத்தங்கிட்ட போகிற வேலை வேணாம். ஏன்னு கேட்டிங்கன்னா இது முற்றிலும் தவறு. ஒரு ஸ்கூலில் படிச்சுன்னா அந்த ஸ்கூலில் படிச்சுட்டு முழுசாக 12வது அந்த 12வது வரைக்கும் அங்கே முடிக்கணும். முடிச்சுட்டு அது பொறுப்பாடு இங்கே சர்டிஃபிகேட் வாங்கி நீ மற்றவங்கிட்ட போகணும். ஸ்கூலில் படிப்பினுடைய கட்டமைப்பே அப்படி தான். முதல்ல எல்கேஜிலேருந்து நாம் 12வது படிக்கிற எஸ்எல்சி படிக்கிற வரைக்கும் படிச்சுட்டு அடுத்தது காலேஜ்னா காலேஜில் படித்து சர்டிஃபிகேட் இங்கே அந்த நம்ம ஸ்கூலில் கொடுப்பாங்க. அந்த சர்டிஃபிகேட் வாங்கினா அதேமாதிரி என்கிட்ட நீங்கள் சர்டிஃபிகேட் வாங்கணும். நான் நேருக்கிட்ட தேய்ச்சி வாங்கினேன், இவர்கிட்ட போனேன், இப்படி எல்லாம் சொன்னார் நல்லா இருக்குன்னு நீங்கள் சர்டிஃபிகேட் வாங்கின்னு போய் மற்ற எந்த மாந்திரிகம் ஜோசியம் யாருக்கிட்ட வேணாலும் போ, அதை பற்றி தவறு இல்லை. நீ அரைக்குறையை தெரிஞ்சுக்கின்னு போய் நான் இங்கே போனேன் அவர்கிட்ட கொடுக்கலன்னு கேட்டேன். நீ முழுசாக கற்றுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு ஒரு 1% தான். இன்னும் 11% என்கிட்ட இருக்குது. அந்த 11% எப்படி இருக்குன்ற விவரம் பூரா நான் சொல்கிறேன். தீட்சை வாங்கினா எப்படி இருக்கணும், எப்படி உடல் வாக்கு இருக்கணும், என்ன உணவு உண்ணணும், இதை இடங்கிட்ட நிறையா இருக்குது. இதை தெரிஞ்சிங்கன்னா தயவுசெய்து எல்லோரும் இதை பின்பற்ற வேண்டுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஓம் நமோ பகவதே ஏகதம்ஸ்தாய அஸ்திமுகாய லம்போராய உச்சிஷ்ட மகாத்மனே ஆம் குரோம் கிரீம் கம் கே 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 உம்பட் சுவாகா. அடியார் பிள்ளை என்கிட்ட தீட்சை வாங்கின சிவனடியார் பிள்ளை அனைத்து பேருக்கும் என் அப்பன் சிவனுடைய ஆசியும் அருளாசியும் குருநாதருடைய ஆசியும் பிரபஞ்சத்தினுடைய ஆசியும் உலக மக்களுடைய மகானுடைய ஆசியும் முழுமையாக பெற்று நலமாக வாழ வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.